இன்னைக்கு என்ன கிளம்பு? டேய் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ் நேரம் ஆயிடுச்சுடா. சண்டே கிளாஸ் அண்ணாச்சி பாட்டு வசனம் கேட்பாரு. கேட்பாரு அங்க வந்து பார்த்து வா போவோம். ஆமா வா. நீயே கொரோனா வந்த மாதிரி நீ என்ன தீர்க்கதரிசியா? டேய் சொல்றா போய் சொல்றாடா. நீங்க வந்தனா வரறவள அண்ணாச்சி பார்த்தேன். பாத்ரூம் ஒளிச்சு விட்டாடா. பாத்ரூம் ஒளிச்சு விட்டாடா. வாடா. இங்க ரூம்ல டைம் இல்ல. குண்டு ஒம்பரவள எடுத்து வச்சிருக்கேன். வேமா வரடா. வாடா. இது நீ போ. நீ மெதுவா போ. நாங்க மெதுவா வருவோம். வருவீங்களா? இங்க பாரு மெதுவா போ. வருவீங்களா? வருவண்டா போடா. வா. யாருடா அது? தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் வரும்போது யாரும் இங்க முத்தடிச்சு ஓடினாங்க. சாக்கிலாம் போட்டு விட்டாங்க. நான் என்னாச்சு? எதுக்கு ஓடி வந்த? என்னாச்சு சும்மா? அண்ணாச்சி நான் சொல்றேன். என்னவா? நீங்க கீழே விழுந்து போயிட்டீங்கன்னு அட பாவி டேய். இதெல்லாம் என்னாச்சு? இங்க பாரு உங்களுக்குலாம் நான் இன்னைக்கு சண்டே கிளாஸ் வசனம் சொல்லி கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் நானு. சரி. சரியா? சரி இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்கோம். சேட்டை பண்ணாம நல்ல புள்ளையா இருக்கணும். சரியா? அமைதியா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ற வசனத்தை பாப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதியாகமம் 1:1 தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல முதல் வசனம் என்ன இருக்கு அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நமக்கு இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி இயேசுப்பா வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்களாம், நம்ம இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும்ட்டு நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. நம்மளுக்கு தேவையான மரம், அந்த மரத்துல இருக்கிற பழங்கள், காடு, பறவைகள், உயிரினங்கள், கடல், இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட தேவைக்காக தான் இயேசுப்பா வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சாரு. சரியா? இப்ப சமீப காலமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ செல்போன்லாம் புதுசா வந்து நீ அங்க பேசாத, நான் சரியா? சேட்டை பண்ணாம இருக்கணும். சரி அப்பதான் சாக்லேட் கொடுப்பேன் எல்லாருக்கும். அமைதியா இருக்கும். இப்ப அந்த செல்போன்னா என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பறவைகள் வந்து அந்த போன்ல இருந்து வர கதிர்வீச்சுனால நிறைய பறவைகள் உயிரிழந்து போயிருதுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல இந்த கடவுள் வந்து நம்மளுக்காக இந்த படைச்ச இந்த அழகான பூமியை கெடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து வருங்காலத்துல நீங்க வளர்ற பிள்ளைங்க, நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே தப்ப நீங்களும் செய்யக்கூடாது. சரியா? நம்ம இயேசுப்பா வந்து எப்படி நம்மளுக்காக இந்த பூமியை அழகா படைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா? நீங்க வந்து இப்போ அதே மாதிரி ஸ்கூட்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூட்டர் தெரியுமா? பார்த்தாலே தெரியல. அப்படிதான் ஆளை பாத்தீங்கல்ல? அந்த ஸ்கூட்டரு பைக்ல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த புகையினால இந்த காத்துலாம் மாசுபடுது. சரியா? அதே மாதிரி காசு மாசுபடுறதா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியன் இருக்குல்ல, சூரியன்ல இருந்து வர ஒளி வந்து இந்த பூமிக்கு மேல அந்த ஓசோன் படலன்னு ஒண்ணு இருக்கும். இந்த காத்து மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஓசோன் படலம் ஃபுல்லா ஓட்டையா போச்சு. எப்படி ஆயிடுச்சு? சரி கவனிங்க. அந்த ஓட்டையானதுல என்ன ஆச்சு அப்படின்னா சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சு வந்து நம்ம மேல நேரடியா பட்டு நம்ம உடலுக்கு நல்ல நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பொறுப்பா பாத்துக்காம இப்படி நம்ம செய்யற விஷயங்கள்னால அதெல்லாம் கெட்டு போயிருது. நீங்க இது மாதிரிலாம் செய்யாம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? அடுத்த சண்டே கிளாஸ்ல பாப்போமா? டேய் இவர் வாட்டோட்ட இதெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நான் நல்லா போறேன். வரீங்களா வரலையா? வரலையா? ஓம்டா. வா. இங்க பாத்தீங்களாடா? கொலவுடா. நீச்சல் தெரியாதா? டேய் ஒண்ணு
ஈட்டு போட்டு விப்பி உள்ள பெருங்கவா பெருந்தல்ல நல்லா இருக்கா தண்ணி நல்லா இருக்கு ஆனா பசிக்குதுடா யாரா இப்பதான குடிச்ச உட்கார சொன்னா உட்கார்ந்துடா பசிக்கும்ல உட்கார உட்காருங்கடா பசிக்குதா சாப்பாடு எடுங்கடா சாப்பிடா இயற்கை முதல்ல ரசிங்கடா அப்புறம் பாத்துக்கலாம் ஐயோ மரம் இருக்கு ஆமாடா இங்க பூச்சி போகுது ஆமாடா ஆமாடா என்னடா அண்ணா என்ன பண்றீங்க ஓச்சா என்ன இங்க என்ன பண்றீங்க பார்த்தா தெரியல வரப்போயிட்டு இருக்கேன் டேய் நீ வாடா என்னடா வரப்போறாப்ல ஏதோ பண்ணிக்கிறீங்க தண்ணி இருப்போம் வரப்போயிட்டு இருக்கேன் கூட என்னடா வரப்போயிட்டுன்றாரு என்கிட்ட கேக்குற அங்க கேளுடா வரப்புனா இந்த தண்ணி போய் நான் பண்றத நான் போற பயிருக்குலாம் இன்னைக்கு எனக்கு கனி கொடுக்கும் காய் கொடுக்கும் அதான் நீங்க தின்றீங்க தினமும். அப்ப எனக்கு ஒரு கனி கொடு யாரா நீ என்ன போட்டா என்ன கறி வருவீங்க விவசாயம் பண்றீங்களா அதையும் இப்படி சொல்லுற விவசாயம்டா சரி சரி ஒரு நாட்டை பார்த்து போறாரு சரி நம்ம போய் உட்காரோம் பசிக்கிறா காய் கறி பசிக்கிறேன் போயிட்டு வாங்க உட்காரோம் டேய் உங்க வீட்டுல என்னடா இன்னைக்கு எங்க வீட்டுல கஞ்சி கருவாடு அப்புறம் ஊரியா வேற புடிங்க அதடா நீ உங்க வீட்டுல கூடா கூலா குடிப்பேன் அவன் மறைச்சிட்டாப்பா பாரு என்னடா ஒண்ணு இல்லடா கேப்படா டேய் என்னடா கேட்க கேட்க மாட்டேன் டேய் கேட்க மாட்டடா சரி காட்டு எனக்கு கேப்படா டேய் நான் எதுமே கேட்க மாட்டடா டேய் வர கேப்படா டேய் கேப்ப புட்டுடா புட்டா குர்ரா நீடா வந்து சொல்றாங்க அடத்தி விமாட்டு போயிடலடா இந்த வாட்டர் போய்டா நீ அவன போறாமா மாத்த கொள்ள இருக்கடா இறா ஃபர்ஸ்ட் வந்தடா டேய் பாத்துடா டேய் நான் ஏறும்டா வாடா ஏய் தோட்டக்கார மாதா கொண்டு வாடா நான் யார் வந்த எட்டு வந்து இருக்கா எவ்வளவு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குல வா ஆனா நான் வீட்ல தான் நல்லா சாப்பிட்டாச்சு வீட்டுல போய் பத்திரமா சாப்பிடு சரி டேய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் என்னடா நான் வெளியூர் போறேன்டா வெளியூரா ஆமா. ஆமாடா நானும் டேய், போறேன்டா சென்னையா? கோயம்புத்தூரா ஆமாடா. சரி திரும்ப டேய் திரும்ப வந்து நம்ம சந்திப்போம்டா பாய்டா நானும் போறேன் ஆண்டுகளுக்கு பிறகு ஹலோ சக்கரே சொல்றோம் எங்கடா இருக்க நான் சென்னையில இருக்கேன்டா சென்னையில இருக்கியா ஆமாடா இல்ல நீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க இந்த வந்துடுடா கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம்டா இதா லொகேஷன் ஷேர் பண்றேன் லொக்கேஷனா சரி போட்டு விடு வந்துடு டேய் சத்ததே நல்லா இருக்கியாடா டேய் நல்லா இருக்கியாடா அப்ப வாட்ஸ்அப்ல பேசுப்பா என்ன நேர்ல பேசுறீங்க வாட்ஸ்அப்ல அப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் குழந்தை எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க வாங்க வாங்க மக்களோட செல்ஃபி எல்லாருமே சிரிச்சு டேய் 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 யாரா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க டேய் அவளை கட் பண்ணுடா இருடா யூடியூப் சேனல் வச்சிருக்கியா ஆமாடா ஏய் சுசரி நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கேன் என்னடா டேய் ஜோசு வந்தாங்க வாட்ஸ்அப்ல வரலையா ஏன் நான் ஃளைட்ல வரேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் டேய் 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 உள்ள ரொம்ப நாளைக்கு சந்திக்கிறேன் சண்டேல சாப்பாடுங்க ஆமா டேய் நான் வந்திருக்கேன்டா நான் அப்படி இங்க வந்து என்ன பிரயோஜனம் சாப்பாடுங்க டேய் நீ கையில வச்சிருக்கா ஆமா
அண்ணாச்சி பிரியாணி போடுங்க. பிரியாணியா? லெக் பீஸோட போடுறோம். லெக் பீஸோட பிரியாணி. சரி போங்க, ஆர்டர் பண்ணுங்களா? சரி இப்ப எங்க போவோம்? அன்னைக்கு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்தோம். ஆமா, அங்க போவோம். ஆமா. இங்க ஒரு இடம் இருக்கு, உட்கார்றோம். இங்க உட்காரு. இந்த மொட்டை வெயில் அடிக்கிறதா? மொட்டை சரி, வெயில் உட்காருங்க. சரி, இங்க ஒரு மரம் இருந்துச்சுல. ஆமா. எங்க? ஆமா, ஆமா, எங்கடா ஆமா. அது? டேய், அந்த இடத்துல தான் இந்த டேபிள் இருக்கு. அந்த ஆமா, அந்த டேபிள் செஞ்ச மரம் தான் அது. என்னடா பண்ணிட்டாடா அது? அந்த இடத்துல தான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. நீ அந்த மாங்காய் மரமாடா? ஆமாடா. அபிஷேக் அவங்க இருக்கு. டேய், இங்க ஒரு குளம் இருந்துச்சுல. ஆமா. அதுக்குடா. அதான் நல்லா எட்டி பாரு, தெரி பாரு. அதெல்லாம் ரோட போட்டு வச்சிருக்காங்க. ரோடு தான்டா, ஏன்டா இப்போ கிணறு மாதிரி பாக்குற? இவரு குளிச்சவங்களா? குளிச்ச ரோடு போட்டாங்க. அபிஷேக் அவங்க சரி, விடு, விடு. என்ன சாப்பாடு ஏதாச்சும் வருதா? வருதா? ஏய், வந்துரும்டா, வந்துரும்டா. சரி, சரி, வந்துரும்டா. ஏய் தம்பிகளா, டேய், இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. நான் பாவிலா என்னை டேய், மறந்துட்டீங்களா? டேய், அண்ணாச்சி, அண்ணாச்சி, தோத்துறேன். என்னடா, சித்தப்பா இருக்காப்ல? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். என்னடா பண்றீங்க? பயமா இருக்குதா? சரி, என்ன நீங்க ஆளே மாறி போயிருக்கீங்க? என்ன விஷயம்? அண்ணாச்சி, நீங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டீங்க அண்ணாச்சி. ஏன் சட்டை பேண்ட் தான்டா மாறி இருக்கு? அது சூப்பரா இருக்க பாத்தியா? முதல்ல வேஷ்டி சட்டை. என்னடா நல்லவே இப்பதான் கத்துக்கடா. சரி, நான் வந்து நீங்க பேசுனதெல்லாம் நான் தூரத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க இந்த மரத்தை காணோம்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா அண்ணாச்சி, நாங்க புரியல, எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. வாங்களா? நீங்க நம்மள சொல்றாரு. நீங்க விளையாண்டுட்டு இருந்தீங்களா சின்ன வயசுல ஒரு மரம். அந்த மரத்துல தான் இந்த பெஞ்சே செஞ்சிருக்காங்க. அந்த மரம் மாதிரி நிறைய மரத்தை வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணாத. சொல்றது கேளு. சின்ன வயசுல நம்ம ஒரு வசனம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க வா, இங்க வா. நீ மறந்துட்டீங்க, எனக்கு தெரியும். நானே சொல்றேன். ஆதியிலே தேவன் ஆதியிலே தேவன். ஞாபகம் இருக்கா? ஆதியிலே தேவன். இன்னைக்குள்ள சொல்லி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வசனம் நம்ம என்ன பார்த்தோம்? நம்மள என்னென்ன சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா வந்து நம்மளுக்கு மரத்தை கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, பறவைகளை கொடுத்தாரு, எல்லாமே நம்மளுக்காக தானே கொடுத்தாரு. அதெல்லாம் பாதுகாக்கணும் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? வீடை கட்டணும்ட்டு இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டிட்டீங்க. மரம் ஃபுல்லா வெட்டி போனனால மழையே வரல. அப்புறம் இங்க ஒரு விவசாயி என்ன இருந்தார் தெரியுமா? அவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு விவசாயியை பார்க்க சொன்னீங்க, பாத்துருந்தீங்கல்ல. அவர் எங்க இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இப்போ அவர் எப்படி மாறி இருக்காருன்னு பாருங்க. விவசாயி மாறிவிட்டார். சார் நல்லா இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல பேசுறான்டா டேய். ஏங்க இங்க ஒரு நிலத்தை வச்சு முழுந்துட்டீங்கல. ஏன் இப்படி கஷ்டப்படுற அவசரப்படுற? நான் சொல்றேன். அப்போ வந்து நல்லா காத்து இருந்துச்சு. இப்ப இதனால ஒரு கஷ்டம், எல்லா கஷ்டமும் வந்துருக்கு. தண்ணி இல்ல, காத்து இல்ல, எதுவுமே இல்லை. அதனால காப்பரேட் காரங்க கொடுத்துட்டேன். காப்பரேட் காரங்க கொடுத்தீங்களா? இப்ப என் பேர்ல ஒரு 7-8 ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் வேணுமா? 25 கோடி வந்து 25 கோடியா? அதெல்லாம் நீ 50 ரூபா புகை வந்துகிட்டு இருக்கு ஃபேக்டரியில. என்னடா சின்ன புகை வந்துகிட்டு இருக்கு? அதே எதுங்க? என்ன தம்பிகளா, அந்த விவசாயி எப்படி மாறி இருக்காருன்னு பாத்தீங்களா? ரொம்பவே மாறிட்டாரு. அவர் விவசாயத்துல ஃபுல்லா எந்த வருமானமும் இல்ல அப்படின்ட்டு விவசாயத்தை விட்டுட்டு ஒரு ஃபேக்டரி கட்டுற இடத்தை கொடுத்தாரு. இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சுன்னா என்னப்பா, இது நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படியே விவசாயம் போயிட்டே இருந்துச்சு வச்சுக்க, ஸ்விக்கி சொமாட்டோ ஆர்டர் பண்றீங்கல்ல, வெறும் பேப்பர் தான் அப்புறம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நம்ம சோறு சாப்பாடுலாம் வேணும்ல. விவசாயிகள் எல்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு அரிசி பயிரெல்லாம் வந்து நமக்கு விளைய வச்சு கொடுக்குறாங்க. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கடவுள் நமக்கு படைச்ச படைப்பை வந்து பாதுகாக்கணுங்கிறது தான் உங்களுடைய கடமை. இதை வந்து நம்ம தான் பாதுகாக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு மரக்கன்று வந்து நீங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி தரணும். புரியுதா மக்களே? எல்லா பேரும் மரக்கன்று நடுங்க. இப்படி மாதிரி நீங்க ஆளாவனா செல்ல தூக்கிட்டு திரியறதுனாலதான் நம்ம நாடு வந்து இந்த நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில இருக்கலாம். இந்த நிலைமையில அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுதுன்னு. சரி, ரொம்ப சந்தோஷம். மரம் வரவே
வீரா எடுத்து அவசரப்படாத. நீ மறந்தா சரிடா சாரி பண்ணு. இது என்ன செய்யணும்? இந்த மரத்தை வாழ்க்கையில ஒரு மரம் வச்சிருக்கியா? இனிமேலாச்சும் நாலு. சரியா? இந்த மரத்தை எடுத்து போய் வீட்டுல போய் ஊறி வை. சரியா? சரி நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். சத்தமா சொல்லுங்கப்பா. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அங்க போய் இந்த வீட்டுல போய் கண்ட உண்ட போறப்பா. நீங்களும் ஊண்டிருங்க. நன்றி, தண்ணியை ஊத்திருக்கேன். தம்பி அது போய் மேல வாங்க.